ஹாய் மக்களே, மேல சந்தேசம் சீரியல் ஜூலை 8 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சாரதா ரொம்ப பதட்டமாகி சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஆகாஷ் பூமி கிட்ட மெல்லமா வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். பாரு பூமி, நீ இப்போ என் கூட டான்ஸ் ஆடலனா உங்க அத்தை கிட்ட நான் கஹன் இல்ல ஆகாஷ்ன்ற நிஜத்தை இப்போவே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதை கேட்டு பூமி ஐயோ என்ன இப்படி பேசுறீங்கன்னு பதறுறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், ஆமா நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். பூமி உடனே பிளான் பண்ணி சரி நீங்க அத்தைய கூட்டு போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு சாரதாவை அனுப்பி வைக்கிறா. சாரதாவை போனதும் பூமி நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்னு திரும்பவும் சொல்றா. ஆகாஷ் அப்ப நான் உங்க அத்தை கிட்ட உண்மையை சொல்லட்டுமான்னு கத்துறான். பூமிக்கு அத்தையோட ஆசை இப்படி நிராசையா ஆகக்கூடாது, அதே சமயம் கஹன் மாதிரி நடிச்சு இவன் ஹைதராபாத் வரணும்ன்ற கட்டாயம் வேற இருக்கு, வேற வழி இல்லாம சரி கத்தாதீங்க நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் உங்க கூட டான்ஸ் ஆடுறேன்னு ஒத்துக்கிறா பூமி. ஆகாஷ் சொல்றான் சரி சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஸ்டேஜ்ல 2வது ஜோடியா டான்ஸ் ஆடி முடிச்சதும் ஆங்கர் மாசா அனௌன்ஸ் பண்றாங்க, இப்போ 3வதா நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷ் ஸ்டேஜுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் சோனு கூட டான்ஸ் ஆடுற ஆகாஷ் இன்னைக்கு ஒரு புது பொண்ணு கூட ஆட போறாரு, அந்த அதிர்ஷ்டசாலி யாரு இப்போன்னு பாப்பீங்கன்னு வெல்கம் பண்றாங்க. பூமி மனசுக்குள்ள அத்தைக்காக எனக்கு பிடிக்கலனாலும் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடத்தான் போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ரெடி ஆகிறா ஆடுறதுக்கு. இதெல்லாம் ஜன்னல் வழியா சூர்யா பாத்துடுறான். ஓ நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் டான்ஸ் ஆட போறியா, நீ எப்படி டான்ஸ் ஆட போறன்னு நானும் பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு பூமி இருக்க ரூமை வெளியில இருந்து தாப்பாடு போட்டுடுறான். பூட்டிட்டு போயிடுறான். பூமி வெளியில வர டோர் ஓபன் பண்ண பாக்குறான், ஆனா பூட்டி இருக்கு, யாராவது கதை தரங்கன்னு கத்துறா. ஆகாஷ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஆனா பூமியை காணோம், டைம் ஆயிட்டே இருக்குன்னு ஆகாஷ் பக்கத்துல இருக்கிற பிரியா கிட்ட என்ன இன்னும் பூமியை காணோம், கடைசி நிமிஷத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவா போல இருக்கே, கொஞ்சம் அவளுக்கு ஃபோன் பண்ணுன்னு சகை காட்டுறான். பிரியா ஃபோன் பண்றா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜட்ஜஸ் ஆகாஷ் கிட்ட உங்களுக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்கன்னு வார்னிங் தராங்க. ஆகாஷ் செம்ம டென்ஷனா தவிக்கிறான். அப்போ அந்த பக்கமா வர்ற சாரதா கதவு பூட்டிருக்கிறத கவனிச்சு உள்ள இருந்து பூமி கத்துற சத்தம் கேட்கறத கேட்டுட்டு பூமி வெளியில வந்ததும் அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சாரதா என்னம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கன்னு கேக்குறாங்க. பூமி சொல்றா, அப்புறம் சொல்றேன் அத்தன்னு இப்போ சீக்கிரம் போகணும்னு ஓடுறா. அந்த அரகுர மாடர்ன் ட்ரெஸ்ஸை பூமிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அன்னீசியா ஃபீல் பண்றா. மெல்லமா ஓடி வந்து கரெக்டா 30 செகண்ட் முடியிற நேரத்துல ஸ்டேஜுக்கு வரா. அவளை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதோ பூமி வந்துட்டாங்கன்னு கத்துறாங்க. பூமி அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தாங்கிக்கிட்டே ஸ்டேஜுக்கு வரா. அவளோட அழகை பார்த்த உடனே கூட்டமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுது. ஆகாஷும் அப்படியே ஷாக் ஆகி பிளாட் ஆயிடுறான். ஆகாஷ் பூமி கிட்ட நீ இந்த ட்ரெஸ்ல அவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல பூமி, ஏதோ ஃபேண்டசி படத்துல வர ஏஞ்சல் மாதிரியே இருக்குன்னு விசில் அடிச்சு பாராட்டுறான். பூமி வெக்கப்பட்டுக்கிட்டே லேட்டா வந்ததுக்கு சாரின்னு காதை பிடிச்சுக்கிறா. அதுக்கு ஆகாஷும் பரவாயில்ல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்புறம் மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி அசத்துறாங்க. இவங்க ஆடுறத வெளியில இருந்து பாக்குற சூர்யா உடனே அவன் போனை எடுத்து அதை வீடியோ எடுத்து அப்ரூவாக்கு சென்ட் பண்றான். பூமி வீடியோ கால்ல பேசும்போது என்னது பூமியா இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறா, அவங்க அப்பா ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்னாரே, ஆனா இவ இங்க அரைகுறையா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஆடிட்டு இருக்கா அப்படின்னு அபூர்வா ஷாக் ஆகுறா. சூர்யாவுக்கு சந்தேகம் வருது, இவன் கண்டிப்பா கஹன் தானா இல்ல இவன் கஹன் இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த வீடியோவை பூமியோட அப்பாவுக்கு அனுப்பி வைப்போம், அவர் அங்க பொண்ணுக்காக காத்துட்டு இருக்காரு, இவ இங்க பண்றத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம்னு பிளான் போடுறான். கூடவே இந்த ஷோ எல்லா டிவி சேனல்லும் லைவா வருது, அதனால நீங்க இத போட்டு காட்டுங்கன்னு அபூர்வா கிட்ட சொல்றான். அதே நேரத்துல பூமியோட அப்பா சரச்சந்திரா போன்ல சொல்றாரு, பூமி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா, வந்த உடனே அவளுக்கு பெண் பாக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடுவோன்னு பேசிட்டு இருக்காரு. அங்க வீட்டுல நட்சத்திரா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அபூர்வா அங்க வந்து ரிமோட்டை பிடுங்கி முதல்ல நான் சொல்றத பாருன்னு சொல்லி ஆகாஷ் பூமி ஆடுற ப்ரோக்ராம ஆன் பண்றா. டிவியில ஆகாஷ பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சரச்சந்திரா இவனை பார்த்தா என்ன ஆகும், கஹன் நிஜமாவே உயிரோடு தான் இருக்கான்னு பதறாங்க. அதுக்கு மீரா கோவமா சொல்றா, நான் அப்பவே சொன்னேன்ல
அந்த கஹன் உயிரோடு தான் இருக்கான்னு இப்போ நீங்களே டிவியில பாக்குறீங்க அப்படின்னு சொல்றா. மீரா சொல்றா, அவன் எவ்வளவு தைரியமா ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆடுறான் பாருங்க. சரி, அவன் கதையை விடுங்க. நம்ம வீட்ல ரொம்ப பண்பாடா வளர்ந்த பூமி அங்க போய் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறான்னு பாருங்க. இத்தனை நாளா நம்ம வீட்ல இருந்த பூமி ஆயுது, சிச்சி இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கே, நான் இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூமியை திட்டுறா. டிவியை பார்த்துட்டு நட்சத்திரா, இந்த பூமி நம்ம முன்னாடி ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் இருக்கான்னு தப்பா பேசுறா. அபூர்வா அவங்க அப்பா சரச்சந்திரா கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லியும் அவ வராம அங்க டான்ஸ் ஆடுறான்னு, அவளுக்கு உங்க பேச்சு மேல மதிப்பே இல்லைன்னு சொல்றா. அங்க என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதான்னு கோபத்தை தூண்டி விடுறா. இத கேட்டு செம்ம கடுப்பான சரச்சந்திரா சொல்றாரு, அபூர்வா பேசினது போதும் நிறுத்துன்னு சொல்றாரு. நான் இப்போ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன், நானே நேரா போய் பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கோவமா கிளம்புறாரு. இதை பார்த்து அபூர்வா மனசுக்குள்ள நான் நினைச்சது இதுதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்தது ஆங்கர் சொல்றாங்க, எல்லா ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு, இப்போ வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ண ஜட்ஜஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜஸ் வந்து 3 ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலா இருந்துச்சு, எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சுன்னு ரொம்ப பாராட்டுறாங்க. ஜட்ஜஸ்லாம் சொல்றாங்க, எல்லாரும் நல்லா ஆடினாலும் நாம ஒரு ஜோடியை மட்டும்தான் வின்னரா அனௌன்ஸ் பண்ண முடியும், ஆனா இங்க ஒரு ஜோடி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து எல்லாரையும் மெய்சில் இருக்க வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ராக் ஸ்டார் ஆகாஷும் அவங்க கூட ஆடின பூமியும் தான். அவங்க ஆடும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, எந்த டென்ஷனும் இல்லாம அவங்களோட எனர்ஜியா சூப்பரா இருந்துச்சு, நிஜமாவே நீங்க கிரேட்னு பூமியை பாராட்டுறாங்க. இந்த காம்படிஷனோட வின்னர்ஸ் ராக் ஸ்டார் ஆகாஷ் மற்றும் பூமின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. கூட்டமே பயங்கரமா கைத்தட்டுது. ஆகாஷ் செம்ம ஹாப்பியாகி பூமிக்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்குறான், கங்கராஜ் சொல்றான். பூமிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை நினைச்சு கொஞ்சம் பயத்தோடவும் தயக்கத்தோடவும் அங்க நிக்கிறா. ஆகாஷ் நாம ஜெயிச்சிட்டோம்னு கொண்டாடுறான். ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஷேக்கன் கொடுக்குறான். அங்க ஹால்ல இருக்கிற பெரிய ஸ்கிரீன்ல ராக்ஸ்டார் ஆகாஷ் பூமி வின்னர்ஸ்னு அவங்களோட பெரிய போட்டோ போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, தாராவும் துருவும் பூரிக்கு முன்னாடி நிக்கிறாங்க. தாரா செம்ம கோவமா, என்னடி அப்படி பாக்குற, உன் டைம் நல்லா இருக்கு, அதனால உங்க அம்மா போன் பண்ணி கஹன் உயிரோடு இருக்கான்னு சொன்னாங்க, ஆனா நீ இப்போ எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஒழுங்கா இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு மிரட்டுறா. அதுக்கு பூரி சொல்றா, நீ என்ன கொலை பண்ணினாலும் பரவாயில்ல, நான் மட்டும் இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றா. அதை கேட்டு கடுப்பான தாரா மரியாதையா சைன் பண்ணுன்னு சொல்லி பூரியோட கையை பிடிச்சி பலவந்தமா இழுத்து டாக்குமெண்ட்ல கைய வைக்க பாக்குறா. பூரி ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு கெஞ்சுறா. ஆனா தாரா கேட்காம, சொன்னா கேட்க மாட்டியான்னு பூரிய ஒரே தள்ளா தள்ளி விடுறா. பூரி நிலத்தது மாதிரி வாசப்படியில கீழே விட போறா. கீழே விட போற அந்த கரெக்டான நேரத்துல கஹன் அங்க வந்து அவளை கீழே விடாம தாங்கி பிடிச்சிடறான். அவனை பார்த்த உடனே பூரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அண்ணான்னு ரொம்ப சந்தோஷமா கத்துறா. ஆகாஷும் அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறான். இதை பார்த்து சாரதா கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருது. கஹன் பூரிய கட்டிப்பிடிச்சு காப்பாத்துறத பார்த்துட்டு தாராவும் துருவும் வாயடிச்சு போய் அப்படியே ஷாக்காய் நிக்கிறாங்க. ஆகாஷ் இப்போ பூரிய கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்ற விதம், அவனோட கண்ணுல இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே அவன் ஆகாஷ் இல்ல, நிஜமாவே கஹன் தான் அப்படின்ற ஃபீலிங்கை தருது. தாராக்கு உடனே பயம் வந்து கஹன்னு மெல்லமா நடுக்கத்தோட அவனை கூப்பிடுறா. அதோட ஆகாஷும் சாரதாவும் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. பூமி அவங்க அப்பா சரஸ்வரா கூட வீட்டுக்கு போயிட்டா. அதோட முடியுது. பாய் மக்களே.